அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்னென்ன காலேஜஸில் என்னென்ன சீட்ஸ் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் வந்து கம்யூனிட்டி வைஸாக இருக்குது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னா என்ன அப்படின்ற பற்றி ஒரு தெளிவான வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களும் அட்டன் பண்ணலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நேற்று ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதில் பாஸ் ஆகிருந்தீங்க, அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்து பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த எக்ஸாம் இந்த கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணலாம். பட் அதுக்கான டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் தெளிவாக வீடியோ போடுவோம். ரைட், இப்போ என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன காலேஜஸ் நமக்கு விருப்பப்படுறீங்க, அந்த காலேஜில் வேகன்சி இருக்கா, அந்த காலேஜில் நம்ம கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் tneaonline.org அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், அகாடமிக் வேகன்சி பொசிஷன்ஸ் ஆஃப்டர் ரவுண்ட் 4 இருக்கும். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வேகன்சி. அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே மொபைலாக இருந்தால் டவுன்லோட் ஆகும். சிஸ்டம் லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க, ஓசிக்கு எவ்வளோ இருக்குது, பிசிக்கு எவ்வளோ, ஒவ்வொரு காலேஜ் வைஸாக ஒவ்வொரு கோர்ஸ் வைஸாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜெயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பாரிவாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் சிஎஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓசிக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் பிசிக்கு 5 இருக்குது, பிசிஎம்க்கு 1 இருக்குது, எம்பிசிக்கு 4 இருக்குது, எஸ்சிக்கு 3 இருக்குது, எஸ்சிஏக்கு 1 இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. மோஸ்ட்லி என்ன அப்படின்னா, நிறைய காலேஜஸில் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு நிறைய காலேஜஸில். பட் நிறைய காலேஜஸில் ஒரு சில காலேஜஸில் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இதிலலாம் ஓசிக்கு தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு, பட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கு நீங்கள் வந்து இப்போ பார்த்து பாருங்கள். இதிலலாம் பாருங்கள், கம்ப்ளீட்டாக லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் மற்ற கோர்ஸஸ்க்கெல்லாம் வேகன்சி இருக்குது, ஏஇசிஇ இசி எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு சிஎஸ்ஸை தவிர மற்ற எல்லா கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்டு எந்த காலேஜ் வேணும் அப்படின்றத எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போடும்போது அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலேஜ், நீங்கள் விரும்பின காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு தான். ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். உங்களுக்கு ரிலேட்டடாக சப்ளிமெண்ட்ரி ரிலேட்டடாக அப்பப்போ அப்டேட் வரும். அதே மாதிரி இந்த நியூஸை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.